சென்னை மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரர் கோயிலில் பங்குனி பெருவிழாவையொட்டி திருக்கல்யாண உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பங்குனி பெருவிழாவின் 10ஆம் நாளில் அலங்கரிக்கப்பட்ட கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் திருக்கல்யாண வைபவம் மங்கள இசை முழங்க பக்தர்களின் கர ஓசையுடன் விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோயிலில் சித்திரை பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடியேற்றத்தை ஒட்டி உற்சவமூர்த்தி ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி தாயார்களுக்கும் ராமானுஜருக்கும் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு கொடிமரத்தின் முன்பு அலங்கார கோலத்தில் எழுந்தருளினார். இதில் ஸ்ரீபெரும்புதூர் சுற்றுப்புற பகுதிகளிலிருந்து வந்த ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாளை வழிபட்டு சென்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி பாலதண்டாயுதபாணி ஆலயத்தில் பங்குனி உத்திர திருக்கல்யாண வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி சுவாமிக்கு இனிப்புகள், பழங்கள் மற்றும் பட்டாடை உள்ளிட்ட திருமண சீர்கள் வைத்து வழிபாடு செய்யப்பட்டது. தொடர்ந்து திருமாங்கல்யம் அணிவிக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் இதில் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய் மொழியில் உள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் தம்புரான் விளையாட்டு சப்பரம் தூக்கும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய பங்குனி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தம்புரான் விளையாட்டு சப்பரம் தூக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. குதிரை வாகன சப்பரத்தில் எழுந்தருளிய சுவாமி அந்தரத்தில் தம்புரான் விளையாட்டு ஆடி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே சக்கராப்பள்ளி சக்கரவாகேஸ்வரர் கோயிலில் ஏழூர் பல்லக்கு புறப்பாடு நடைபெற்றது. தேவநாயகி அம்பாள் சமேத சக்கரவாகேஸ்வரர் கோயிலில் சப்தஸ்தான விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஏழூர் பல்லக்கு புறப்பாடு நடைபெற்றது. தேவநாயகி அம்பாள் சமேத சக்கரவாகேஸ்வரர் சுவாமி எழுந்தருளிய கண்ணாடி பல்லக்கு ஐயம்பேட்டை சுற்றுப்பகுதிகளான 7 கிராமங்களுக்கும் வீதியுலா செல்ல உள்ளது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் உள்ள ஆரியங்காவு ஐயப்பன் கோயிலில் புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. கொல்லம் மாவட்டத்தில் உள்ள ஆரியங்காவு ஐயப்பன் கோயிலில் பங்குனி உத்திர திருவிழாவை ஒட்டி தமிழகத்தைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இதைத் தொடர்ந்து இரவு நேரத்தில் ஐயப்ப சுவாமிக்கு புஷ்பாஞ்சலி நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. இதில் பல டன் எடையிலான பூக்கள் கோயில் வளாகத்தில் குவிக்கப்பட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. இந்நிகழ்வில் ஏராளமான தமிழக மற்றும் கேரள பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர்.